ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்தே புளியை சேகரித்து எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான புளிகளை சேகரிக்கலான்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா புளி கடையில் எதுவும் வாங்கலை. நான் வீட்டில் குடியிருக்கிற பக்கத்தில் ஒரு 10 புளிய மரம் இருந்துச்சுங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 புளிய மரத்தில் புளி காய்க்காது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம புளி சேமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் இருந்தது 3வது மாடிங்க. ரெகுலராக தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் புளியம்பழமாக நான் கவர் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி நான் சேகரித்த புளியம்பழம் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கடையில் காஸ்ட்லியாக காசு கொடுத்து நம்ம வாங்குறதை விட இது ஆக்சுவலி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரத்தில் புளியம்பழத்தை சேகரித்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரேடியாக நம்மளால், ஏன்னா என்ன மாதிரி 20 பேருக்கு மேலே அங்கே புளியம்பழம் எடுப்பாங்க. பட் என்னால் முடிஞ்ச தினமும் சின்ன சின்ன இது ஆக்சுவலி ஒரே நாளோ 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் நான் கலெக்ட் பண்ணது. ஒவ்வொரு நாளும் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கவர் எடுத்துகிட்டு போவேன். தம்பியை காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரும்போது எடுப்பேன். அதே மாதிரி தம்பியை பிக்கப் பண்ணும்போதும் அங்கே புளிய மரத்தில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே மங்கீஸ்லேருந்து பேர்ட்ஸ்லேருந்து எல்லாம் இருக்குங்க. மற்றவங்களும் புளியம்பழம்லாம் எடுப்பாங்க. பட்டு நம்ம போகிற டைம் இந்த காற்றுலாம் செய்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஏதோ நம்ம நல்ல நேரம், நான் போகிற நேரம் அந்த கவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர மாதிரி எனக்கு லக்காக அமைஞ்சிருங்க. அந்த மாதிரி நான் கவரில் ஃபஸ்ட்டு பிளாக் கவரில் தான் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்துகிட்டு வருவேன். அதையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஒரே நாளுக்கு 2 நாள் போகிற மாதிரி, இதில் வேறு போயிட்டு வர டயரில் வரும்போது கடையில் கூழ் வேறு வாங்கிட்டு வந்துடுவேன். அது வில்லேஜ் லெவலில் கூழ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ரெடிமேடாக இருக்கிறது வாங்கிடுவேன். அது நல்லா க்ளீனாக நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தம்பியும் பார்த்திங்கன்னா லீவ் டைமில் எனக்கு கூட ஹெல்ப்புக்கு வாடான்னு சொல்லுவான். பட் அது சைக்கிள் தான் ரைட் பண்ணுவான், இருந்தாலும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவான். அவனும் அப்புறம் கூழ் சாப்பிட்டுட்டு இப்போ நான் வாங்கி எடுத்துகிட்டு சின்ன புளியம்பழத்தை எல்லாத்தையும் இந்த ஓடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணேங்க. ஆக்சுவலி நம்ம அந்த புளியம்பழம் எடுத்துகிட்டு வந்தால் ஓடெல்லாம் தட்டி வைக்கணும்னு பேர். பட் எனக்கு என்னென்னா அந்த கலெக்ட் பண்ணுற ஒரு மைண்டில் இருந்தேனே தவிர எடுத்துகிட்டு வந்த புளியை அதை காய வைக்கணுங்கிற ஒரு அந்த மோட்டிவ் இல்லை. அப்புறம் பிளான் பண்ணோம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததும் நம்மளுக்கு வீணாகிடுமே. எங்கள் ஹஸ்பண்டாக பார்க்கும்போதெல்லாம் நான் புளிய மரத்தை நிற்கிறேன்ட்டு என்னை ஒரு முறைச்சிட்டு போயிடுவார். பட் அன்றைக்கி முறைச்சா தவிர இன்றைக்கி அவங்க நினைக்கிறாங்க பரவாயில்ல, கிட்டத்தட்ட நம்ம 2 இயர்ஸ் அளவுக்கு தேவையான புளியை நீ சேகரிச்சிட்டேன். நானும் அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த புளி பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக அங்கே ஒரு கோவில் இருக்குங்க, அஞ்சுரம்மன் கோவில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியாக தான் அந்த புளிய மரம் இருக்கும். இறங்கி அந்த கவரில் எல்லாமே புளிய மரத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஆனால் ஒவ்வொரு தடவையும் கீழே கொண்டு அங்கே ஒரு டாக் ரெகுலராக என்ன பார்க்குங்க. ஆக்சுவலி அது அமைதியாக தான் இருக்கும், பார்க் பண்ணாது. இருந்தாலும் அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி. ஏன்னா ஒரு புது அனுபவம். இது வரைக்கும் நான் புளிங்கிறது கையால் கடையில் வாங்கினதோட சரி. ஸோ இது நம்ம பக்கத்துலேயே இயற்கையாக கிடைக்கிறத நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோமேனும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. பட் அவ்வளோ கஷ்டங்க. ஒரு வேலையிலுமே எவ்வளோ ஒரு அதிகமான உழைப்பு, நம்ம எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கான பலன் கிடைக்குதுங்கிறத நான் இந்த ஒரு விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கலெக்ட் பண்ண ஒரு கவர் பார்த்திங்கன்னா 2 கவர் ஆச்சு, போர்டு கவர் ஆச்சு, அப்புறம் ஒரு பெரிய பேக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு மூட்டை அளவுக்கு நான் எடுக்கிற அளவுக்கு அதில் எனக்கு ஒரு ஆர்வம். பட் அதில் எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த புளியம்பழங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கீழே அப்படியே இருந்து நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்தால் அந்த வலி தெரியாது. அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்து ஒவ்வொரு இடையும், ஏன்னா ஒரு புளியம்பழம் இருக்குன்னா கிட்டத்தட்ட அது இன்னொரு புளியம்பழம் எடுக்கிறது 1 கிலோமீட்டர் அளவுக்கு நான் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்து இது தம்பி ஒரு வாட்டி ரிட்டன் வரும்போது கவர் இல்லைன்னா அவன் பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது எல்லாமே நான் தினமும் ரெகுலராக போய் எடுத்துகிட்டு வந்த புளிகள் தான் கவரில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓடை எல்லாத்தையும் தட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஈவினிங் கம்பெனியில் நேரத்தில் வந்துட்டாருன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஓடெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நானே பண்ணுவேன். தம்பி நான் கீழே அந்த புளியம்பழம் இருக்குதான், அவன் லீவ் டைம்னா கீழே இறங்கி அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ண வருவான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவர் சைக்கிளில் தான் ஜாலியாக விளையாடுவார். ஆனால் சின்ன கவர் கொடுத்தாலும் அதில் ஒரு 8 புளியை எடுத்துட்டாலும் அம்மா நான் இவ்வளோ எடுக்கிறேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேசுவான். பட் அவனுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது எடுத்துகிட்டு வந்த புளி எல்லாத்தையும் கொஞ்சமாக காய வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா மேலே நிறையா மங்கீஸ் வர ஆரம்பிச்சுதுங்க. ஏன்னா புளிய மரம்லேயே மங்கீஸ் வரும்ல. ஸோ அதனால் தம்பி கொஞ்சம் நேரம் நின்று பார்க்க சொன்னேன். தம்பி இந்த புளிய மரத்து வேலையை விட அவர் க்ளே செய்கிறதுல ஆர்வம். ஸோ பிள்ளையார் நிறைய சாமி டார்க் நிறைய க்ளேவில் யூஸ் பண்ணி நிறையா சாமி காடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அது செய்கிற நேரம் அடுத்து கொஞ்சம் புளியம்பழத்துலையாவது ஒர்க்கை பாடுறா அப்படின்னு
உடனே என்ன பண்ணார், ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டே அவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அந்த ஹெல்ப் பண்ணுறதுல வந்து நீ இந்த வேலையை செஞ்சால் தான் டிவி பார்க்க முடியும், நீ என்னம்மா ரிவெஞ்ச் பண்ணுறியாங்கிற மாதிரி என்ன கொஷின் கேட்டான். பட் என்ன பண்ணுறது, நீயும் ஹெல்ப் பண்ணினா சீக்கிரம் ஒர்க்கு முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு எப்படிலாம் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தம்பிக்கு சொல்லி கொடுத்தேங்க. அவனும் அந்த மாதிரி பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடையில அவருக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன். கொழுக்கட்டை கேட்டான். ஸோ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அடுத்தது நாங்கள் ஒர்க்கை பார்த்தாலும் கீழே புளியம்பழம் எடுக்கிறதுக்கு நான் அப்புறம் கீழே இறங்கிட்டேங்க. போய் எடுத்துகிட்டு வந்தேன். வர வழியிலே தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்தான். நெக்ஸ்ட்டு அவனை ஒரு டென்ஷன் ஆனாங்க, சும்மா புளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் அமைச்சிருக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளியம்பழம் வந்து இருந்தது எல்லாத்தையும் காய வச்சுட்டு அடுத்து கீழே இறங்கி அம்மா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே தேட வந்துட்டாங்க. திரும்பவும் அப்புறம் கவரில் பொறுக்கிறது எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்தேன். ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் செம்ம மழை பெஞ்சுதுங்க. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே கீழே ஹவுஸ் ஓனர் முதற்கொண்டு எல்லாம் அந்த புளியம்பழம் எடுக்க வந்தாங்கங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக, ஏன்னா மழையில் என்னால் எடுக்க முடியல நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் தான் எடுத்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு, ஏன்னா அந்த ஓடு எல்லாத்தையும் தட்டி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிலில் காய வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த ஓடு எல்லாத்தையும் தட்டி எடுத்தலாம். எங்கள் அம்மா ரெகுலராக அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஃபோனில் கேட்பாங்க, எப்படி கிடைச்சா உனக்கு என்ன ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா, எது உடம்புல ஒட்டும் ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்களே எடுத்து ஓட்டிக்கோங்க, மரியாதையா சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடுறதுனால ஆடா மாடா வர கேட்டார். அதை அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது பரோட்டா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுவும் கேட்டான், அதுவும் கொஞ்சம் கொடுத்துட்டு தென் என்னுடைய வேலையை பார்த்தேங்க. புளி நல்லா காய வச்சு அந்த ஓடெல்லாம் தட்டலான்னு சொல்லிட்டு அந்த மத்து தான் தட்ட சொன்னாங்க, குச்சி. நான் டக்குன்னு ஜல்லிக்கரண்டி எடுத்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு தட்டினது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண ஈவினிங் வந்தாங்க. அவர் முடிச்சுட்டு போடான்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனாலே உட்காந்து வேலையை பார்ப்போம். ஃபைனலி பார்த்திங்கன்னா அங்கே இருந்த புளி எல்லாத்தையும் உரித்து அங்கே கட்டில் காய வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு வர புளி எல்லாத்தையும் ரெகுலராக பார்த்திங்கன்னா தரையில் போட்டு நல்லா சூடாக காய வச்சுட்ருந்தோம். அந்த ஓடு எந்தளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்தளவுக்கு டக்குன்னு நல்லா சீக்கிரம் ப்ரோக் ஆகும், உடஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு ரெகுலராக கிட்டத்தட்ட 2 மந்த்து பார்த்திங்கன்னா இந்த புளி எடுத்து வைக்கவும் காய வைக்கவும் திரும்ப பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணுறதும் போதும்னு ஆகிடுச்சிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முதுகு வலி, கால் வலி எல்லாம் இருந்துச்சோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி ஈவினிங் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த புளிகள் தான் எந்தெந்த கவரில் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷூட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது எல்லாத்தையும் புளியம்பழம் பறிக்கிட்டு வந்து இவர் ஹாயாக தம்பி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேனே, எங்கே ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் கேட்பேங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான். நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீ என்னடா ஹெல்ப் பண்ணுற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவர் டிவி பார்த்துட்டு இருந்தார். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி அப்புறம் ஷூட் பண்ணலான்னு திரும்பிடும்போது அவர் என்கிட்ட கீழே விளையாட போட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கீழே அலோ பண்ண மாட்டேன்டா, அங்கே புளி எல்லாத்தையும் காய வச்சது எல்லாத்தையும் போய் பாருடா, எனக்கு அங்கெல்லாம் மங்கீஸ் நிறையா இருக்குங்க, அது வேற ஒரு பெரிய இது. ஸோ வந்து எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன பண்ணிவிடுவோம், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் கொட்டிடுமே. அந்த டவர் மேலே தான் இருக்கும் நிறையா மங்கி, 2-3 மங்கி எப்பயுமே ஸ்டே பண்ணியிருக்கோம் ரெகுலராக. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு இது தாங்க மெமரிஸ். நான் இருந்த 3வது மாடியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஆல்ரெடி பாருங்கள் 2-3 லேடிஸ் வந்து இந்த புளியம்பழம் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மரத்தில் தாங்க நாங்கள் இந்த ஸ்டார்ட் எண்ட்லேருந்து லாஸ்ட்டு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே நடந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 25 டைம்ஸ் இப்படி நடப்பாங்க. ஏன்னா ஒரு மரத்தில் இங்கே கொஞ்சம் காற்று அசிக்குது, இல்லை குருவி வந்து அசம்பிள் ஆகுது அப்படின்னா அந்த டைம் தான் அந்த புளி விடும். இப்போ நல்லா காற்று அசைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. எல்லாம் மற்றவங்களாம் ஈவினிங் டைம், மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் போயிடுறாங்க. பட் நமக்கு வந்து தம்பியை பிக்கப் ட்ராப் அப்போ மட்டும்தான் நான் கீழே இறங்குவேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்க, அந்த டைம் தான் நம்மளால் எடுக்க முடியும் தம்பியை. ஸோ அந்த நேரம் தான் நம்ம தம்பியை கூப்பிட்டு வர நேரம் தான் நம்ம புளியம்பழத்தை எடுக்க முடியும் இல்லையா.
ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கம்ஃபர்டபுள் அப்படி இருந்தும் இவ்வளோ வரைக்கும் எடுத்தது ஒரு கன்வீனியன்ட்டு தான் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபையனாக எனக்கு இருக்குது. ஸோ நம்ம போகிற டைமும் இவ்வளோ புளி வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கரையில் போட்டது இல்லாமல் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஸோ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருந்த தட்டில் இருந்தது புளி எல்லாமே அவரால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, போதுமா ப்ளீஸ் எனக்கு ஒர்க்கு, நான் விளையாட போகிறேம்மா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் நானும் தம்பியை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிவிட்டு நீ இப்போ விளையாடான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த புளி எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாத்தையும் கீழே போட்டு நல்லா சூடு ஏறணும்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இருந்தோம். அந்த சின்ன சாக்கில் இருக்குது பாருங்கள், அது மட்டும் பார்த்திங்கன்னா தம்பி உரிச்சது. இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு நாளும் எப்படி எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிறத கேட்டகரி வைஸாக எல்லாத்தையும் காய வச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடு ஃபுல்லாக நல்லா காயணுங்க. அந்த மாதிரி காஞ்சால் தான் நம்ம ஈஸியாக அதை வந்து தட்ட முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா புளியோட ஓடு ஒட்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரிக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து சாக்கில் போட்டு காய வச்சேன். காய வைக்காமல் நீ தரையில் காய வச்சா ஈஸியாக என்ன காஞ்சிரும்னாங்க அம்மா. இது வந்து என்னென்னா ஆக்சுவலி அந்த டைம் நாங்கள் வீடு வேறு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோங்க. ஸோ அதனால் வீட்டில் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி வெளியில் வச்சுருந்தோம். அதில் பெரிய பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோங்க வேறு வீட்டுக்கு. இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் வெளியிலேருந்து தம்பி என்ன பண்ணிட்டான், நான் அதில் விளையாட போகிறேன் தூங்க போகிறேன்ட்டு அந்த பாக்ஸை எவ்வளோ ஒரு வேலை பண்ணி வச்சுருந்தான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தம்பி அங்கேருந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டாங்க. அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எனக்கு 3வது மாடியிலேருந்து கீழே இறங்கினோடனே பைபாஸ் தாண்டோடனே தம்பிக்கு ஸ்கூலு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து தான் எனக்கு ஒரு 2 தெருவு தள்ளி ஸ்கூலுங்க. இது வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணது. ஸோ அந்த பிக் வந்து எடுத்தேன். ஆக்சுவலி இது எல்லாமே புளி வந்து அரிய ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சீடு அந்த புளியங்கொட்டை எடுக்கிறது எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அருவாமனையில் அரைஞ்சேங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சுத்தியால் தட்டினாங்க. ஆக்சுவலி சுத்தியால் தட்டினா தான் ஈஸியாக சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ஒர்க்கு பார்த்தாங்க. நான் வந்து எனக்கு ஆயில் அப்ளை பண்ணி நான் வந்து அருவாமனையில் தாங்க அரைஞ்சேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா புளியம்பழத்தை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதை தட்டி அந்த அந்த நல்ல புளியாக எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுதுங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குட் ரிசல்ட்டாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பி அவங்க நானும் 3 பேருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புளியம்பழம்லாம் க்ளீன் பண்ண. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் நாங்கள் எடுத்ததுங்க. இந்த பிக் நல்லா இருக்கா, நல்லா நீலா வெளிச்சத்தில் அழகாக உட்காந்து பண்ணோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓடு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்து வைக்க ஹஸ்பண்ட் வந்து புளி வாளி வாங்கிட்டு வந்தாங்கங்க, புது வாளி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி எல்லாத்தையும் அரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பிடிக்கிற அளவுக்கு அந்த வாளி பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த வாளி நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. ஸோ அதில் தான் புளியெல்லாம் அரிஞ்சது எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சோம். அந்த வாளி ஃபுல்லாக ஃபில் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் புளியம்பழம் எடுத்துகிட்டு போன இடத்துல எல்லாமே சம் பிக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் புளியம்பழம் எடுத்துகிட்டு வந்த இடத்துல வந்து பிக்ஸ் எடுத்ததுங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு பழம் டிஃபராக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சம் ஃபோட்டோ பிக்ஸ் எடுத்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெமரிஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போயிட்டு வர நெக்ஸ்ட் டே வந்து புளியம்பழம் க்ளீன் பண்ணி வச்சாலும் அடுத்த நாள் போகிறத வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணேன், சின்ன சின்ன கவரில் எடுத்துகிட்டு வந்துட்டு, என்னமோ சொல்லுவாங்களே பழமொழி, ஒரு நாள் போனால் அதே நம்மளுக்கு அந்த ஒரு கண்டினியூஸ் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளும் எடுக்கிறது லேசுப்பட்ட வேலை இல்லைங்க, எவ்வளோ கஷ்டம்தான். பட் எடுத்துகிட்டு வந்தேன். பக்கத்தில் கீழே ஹவுஸ் ஓனர் பையன் தம்பி கூட விளையாட வருவோம் மேலே. ஸோ அவனும் நான் இவன் தம்பிக்கு இந்த ஒர்க்கு கொடுக்குறேன்ட்டு நானும் செய்கிறேன் ஆன்ட்டின்ட்டு அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். வேணாப்பான்னு சொன்னால் கேட்கல. ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாத்தையும் இது பண்ணது. அடுத்தது ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வெளியிலே சாப்பிட ஆரம்பித்தாங்கங்க நைட் டைமு. நாங்கள் நைட் டைமும் பார்த்திங்கன்னா இந்த புளியோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வாளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் ஈரமாக இருக்கிற புளி எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சுட்டு அடுத்தது எனக்கு சாப்பாடு முடியலைங்க. ஸோ கிரேப் இருந்துச்சு, அது மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மார்னிங் வந்து கூழ் தான். ஆக்சுவலி இந்த புளியம்பழம் பொறுக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லைங்க.
லிக்யூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூழ் தான் ஆக்சுவலி காலையில் குடிப்பேன். ஃபைனலி எல்லா புளியும் காய வச்சாச்சுங்க. இதில் வந்து வாளியில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சீடெலாம் எடுத்த புளி, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புளியங்கொட்டையோடய தான் இருக்கும். ஐ மீன் அந்த சீடோடய இருக்கும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மண் படக்கூடாது, டஸ்ட்டு படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அது மாதிரி எடுத்தது. இது வந்து ரெகுலராக நான் போயிட்டு எடுத்துகிட்டு வர புளி தனியாக ஓட்டில் இருக்குங்க. அடுத்தது ஓடி எடுத்த புளிலாம் தனியாக காய வச்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு காய வைக்கிற அளவுக்கு புளி இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தினமும் எடுத்துகிட்டு வர்றது ஒரு கவர் தான் எடுத்துகிட்டு வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு மேலே கண்டினியூவாக எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ ஆச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் நம்ம ரைஸு, கீரை சாதம் இதுதான் லஞ்சுக்கு. ஒரு புளியம்பழம் ரொம்ப லாங்காக இருக்கிறது இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர புளியும் சிலது சொத்து, இதெல்லாம் தம்பி எடுக்கும்போது இப்படி எடுத்துடுறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரையில் காய வச்சா இன்னும் நல்லா ஓடி எடுக்கலான்னாங்க. இது ஆக்சுவலி அதில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இது எங்கள் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போகிற விளைஞ்சிச்சிங்க. இது அம்மாவுக்கு கொடுத்தேன். அதில் எதுவும் சீடு எடுக்காத இடம் தான். ஸோ அடுத்து வந்து அங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து அந்த புளியம்பழத்தை அரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் உள்ள ஆண்டி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது எங்கள் அம்மா புளியம்பழம் கூட அந்த வறுத்து அந்த ஊற வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கேட்டாங்க. பட் என்னால் அங்கே பண்ண முடியல. அம்மா அங்கே ஊரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அங்கே அம்மா வீட்டில் எல்லாமே ஃபோட்டோ எடுத்ததுங்க. குழந்தைங்க எல்லாமே அக்கா பிள்ளைங்க, தம்பி அவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தது. அப்புறம் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது பஸ் ஸ்டாப்பில் என்ன எல்லாம் பஸ் ஏற்றி விட வந்தாங்கங்க. ஸோ அம்மா, அக்கா எல்லோரும் கூடயும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஈவினிங் கிளம்பிட்டோம். அவங்க ரெண்டாவது அக்கா 2 குழந்தைங்க, அம்மா கூட ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தம்பி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா தூங்குகிற மைண்ட்லேயே இருந்தான். ஸோ அவர் நல்லா தூக்கம் வந்துச்சு. சீட்டு நல்லபடியாக கிடச்சிச்சிங்க. ஸோ அதனால் அவன் நல்லா தூங்கிட்டு வந்தான், ப்ராப்ளம் இல்லை. திரும்ப அகைன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தம்பிக்கு லீவு. ஸோ அதனால் அவன் புளியம்பழம் உரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு தான் எனக்கு மறுபடியுமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ இது ஃபைனலி பார்த்திங்கன்னா இது அம்மா வீட்டில் சுண்டைக்காய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு சாம்பார் பண்ணேன். அடுத்தது இங்கே பாருங்கள் புளி எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து அந்த லீவில் 1 டே லீவில் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க தாங்க ஆக்சுவலி அதிகமாக எடுத்து வச்சது. நான் வந்து புளி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஓடு தட்டிட்டுருப்பேன். அவங்க ஃபுல்லாக சுற்றியால் உடச்சி அதை எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டாங்க. இது தம்பி பண்ணது. இதை ஒரு 4-5 பண்ணாலே அவன் பெரிய விஷயமா சொல்லுவான். நானும் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எங்களுடைய வேலை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 மந்த்துக்கு மேலே நான் அது கண்டினியூவாக போய் எடுத்துகிட்டு வந்தேங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்ப்பேன். தம்பி பிக்கப் பண்ணுற வேலை, அடுத்தது நடுவில் வீட்டில் சமைக்கிற வேலை, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே அதுவும் பண்ணுவேன். அடுத்தது ஹவுஸ் ஓனர் பையன் ஈவினிங் மேலே விளையாட வருவான். ஸோ அவங்க 2 பேரும் உள்ள பிக்ஸ் எடுத்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது தரையில் ஒரு கண்டினியூவாக 2 மந்த்தும் பார்த்திங்கன்னா புளியம்பழமாக தாங்க வீடு இருக்கும். இது வந்து காஃபி ஈவினிங் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு காஃபி போட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் புளியம்பழம் எடுக்கிறதுக்கு வெளியில் உட்காந்து அந்த ஓடெல்லாம் தட்டிகிட்டு இருந்தேன். அடுத்தது தம்பிங்க 2 பேரும் வெளில விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஸோ உள்ளே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து ஹஸ்பண்ட் வெளியில் இருந்தாங்க. ஸோ சாப்பிடும்போது பசங்களும் சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சாதம் போட்டுட்டு அவங்க வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கப், ஐ மீன் நான் தான் சொன்னேன் இல்லையா, ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கே கீழே இருக்கிற பாத்திரத்தை வச்சு மட்டும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாதம் செஞ்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நானுமே ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் 4-5 திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகாமல் இருந்தது. ஸோ அது மட்டும் இது எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் வந்து இந்த வண்டிக்காரங்க வரல. அப்போ ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி டிரைவருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே அவர் வரல. ஒரு 2 நாள் மட்டும் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இது வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அலைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த டைம் வந்து சிம்பிளாக பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது தாங்க பண்ணேன். கேஸ் ஸ்டவ் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ வெஜ்ஜு பிரியாணியும் தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி மட்டும்தான் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி பெரிய பொருள் எல்லாமே உள்ளே போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து அங்கே மரங்கொத்தி ஒன்று ரெகுலராக வருங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் புளிய மரத்துக்கிட்ட. அழகாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேர்ட்ஸுங்க தான் நல்லா சூப்பராக வருங்க. அதனுடைய சவுண்டை கேட்டுக்கிட்டே நான் அந்த புளியம்பழம் எடுக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு பெயின் தெரியல. பட் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது அதனுடைய கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே இருக்கும் எனக்கு. ஒவ்வொரு தடவையும் கீழே குனிஞ்சு எடுக்கிறது. இது வந்து ஆக்சுவலி புது வீட்டுக்கு பொருள் எல்லாத்தையும் ஷிஃப்ட்டு பண்ணி
மாறிட்டோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி அளவுக்கு இருக்குங்க இந்த ஃபோட்டோ. ஆக்சுவலி வெயில் அந்த சைடு வரும். ஸோ வீடு வந்து மாறின இடம், பால் காய்ச்சியாச்சுங்க நல்லபடியாக. நாங்கள் வீடெல்லாம் இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்த உடனே அந்த புளியம்பழத்தினுடைய மெமரிஸ் எங்களுக்கு எப்பயும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அது ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாகவே போட்டுட்டேன். ஆக்சுவலி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கஷ்டங்கள் இருக்குது, பட் கஷ்டங்கள் இருந்தால் தானேங்க வாழ்க்கை. ஸோ அதனால தான் இப்போ அந்த புளியை சேகரித்தோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு வர்ற அளவுக்கு எனக்கு நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதை நல்லா நான் காய வச்சு ட்ரை பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து சிக்கன் பிரியாணி அங்கே வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டதுங்க. இது வந்து தம்பி கிளம்பும்போது தூக்கம் வருதுன்னா, ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் கீழே இறங்கி புளிய மரத்துங்க எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு, பேர்ட்ஸுக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு போகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து இருக்கன்ற மாதிரி நான் ஆக்சுவலி சொல்லிவிட்டு வந்தேன். எனக்கு அந்த சரௌண்டிங்கில் அந்த புளிய மரம்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இது வந்து இங்கே இந்த வீடு ஷிஃப்ட் ஆன உடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி இருந்துச்சுங்க, அதை மட்டும் காய வச்சிட்ருந்தோம். இதை காய வச்சு ஆக்சுவலி என்னென்னா இந்த புளி நாங்கள் இன்னும் அறியலைங்க. இது வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ அந்த வாலி பச்சை கலர் வாலி ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒர்க்கு மட்டும் எங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குங்க. இதையும் வந்துட்டு நல்லபடியாக சீக்கிரம் முடிச்சிடுவோன்னு நம்புகிறோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் அளவுக்கு தேவையான புளி கிடச்சிதுங்க எனக்கு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவுக்கு தேவையான பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். பட் எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது, கஷ்டப்பட்டாலும் பட் அது நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த புளி வாங்கக்கூடிய பைசா நம்மளுக்கு மிச்சமாகவும் இருக்கும், பட் அதில் நம்மளுடைய எஃபர்ட் அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ இதில் உள்ள இந்த புளிகளை மட்டும் நான் இன்னும் அறியலைங்க. இது மட்டும் காய வச்சு ஆனால் நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. இதை வந்து இந்த வாளியில் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் அறியணும். மீதி எல்லாம் அங்கே வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி 2 வாளிலையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒர்க்கு ஃபினிஷ்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் அந்த மரங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அங்கே இருந்த வரைக்கும் எனக்கு நல்லபடியாக அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஹாப்பி. உங்கள் வீட்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் உள்ள பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கஷ்டப்பட்டோம், பட் அதுக்கான பெனிஃபிட் எங்களுக்கு கெயினாக இருந்துச்சுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பழத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாலும் சேகரித்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்தாலும் அது மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அதை பயனுள்ள வகையில் வந்து வீணாக்காமல் அதை சேகரித்து வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.